வணக்கம். இன்றைய குறளின் குறள் பதிவில் நாம் பார்க்க போகும் குறள், கைவேல் களிற்றொடு போக்கி வருபவன் மெய்வேல் பறியா நகும். அதாவது, போர்க்களத்தில் போரிட்டுக் கொண்டிருந்த வீரன் தன் கையில் இருந்த வேலை யானை மீது வீசி எறிந்துவிட்டு போரினை தொடர வேறு வேல் தேடிய பொழுது தன் மார்பின் மீதே ஒரு வேல் பாய்ந்திருப்பதைக் கண்டு மனம் மகிழ்ந்து அதனை பறித்து தன் பகையை எதிர்கொண்டான். போர் வீரர்களுக்கு உண்டான ஒரு மனப்பான்மையை தான் நம்முடைய வள்ளுவர் இந்த திருக்குறள் வழியா நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய திருக்குறள்ல படைச்சிருக்கு அப்படிங்கிற அதிகாரத்துக்கு கீழே வரக்கூடிய இந்த ஒரு திருக்குறள் பார்த்தீங்கன்னா நம்முடைய மனசுல தன்னம்பிக்கை விதைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு திருக்குறள். இந்த ஒரு திருக்குறள்ல நம்முடைய வள்ளுவர் குறிப்பிடக்கூடிய இந்த ஒரு மனப்பான்மை தான் இன்றைக்கு நமக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு மனப்பான்மை. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எதிராக பல காரியங்கள் இருக்கலாம், பல பேர் செயல்படலாம். ஆனா நாம என்ன செய்யறோம், எப்படி ஒவ்வொரு வினைக்கு எதிர்வினை ஆற்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம்முடைய மனம் என்ன யோசிக்குது, நாம எந்த விதமான செயலில் ஈடுபடுறோம் அப்படிங்கிறத நம்ம ரொம்பவே கவனமா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத தாண்டி நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நாம எந்த விதமான பதில்வினை ஆற்றுகின்றோம் என்பதுதான் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே தீர்மானிக்கும். ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில எதிர்மறையா போகுது அப்படின்னா நாம சில பேரை குற்றப்படுத்தலாம், குறை சொல்லலாம், வெறுக்கலாம், ஒதுக்கலாம். ஆனா இதெல்லாம் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வருமானு கேட்டீங்கன்னா நிச்சயம் கொண்டு வராது அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிலா இருக்கும். எத்தனை குழப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து இருந்தாலும் நாம் அமைதியா நிதானமா இருந்துதான் சில முடிவுகளை எடுக்கணும். என்ன ஆனாலும் நல்ல விதமா தான் என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு போவேன் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய பிடிவாதமா இருக்கணும். நம்பிக்கை நிறைஞ்ச மனசு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எது நடந்தாலும் அடுத்து என்ன அப்படிங்கிறத தான் யோசிக்குமே தவிர ஒரே இடத்துல தேங்கி நிற்காது. நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்குமே நம்ம உடஞ்சி போறோம். ஆனா நம்முடைய வள்ளுவர் இந்த திருக்குறள்ல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு போர் வீரர் பார்த்தீங்கன்னா ஒரு போர்க்களத்துல எதிர்த்து வரக்கூடிய யானையை தன்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய வேலை கொண்டு தாக்குறாரு. அடுத்து வரக்கூடிய யானையை தாக்குறதுக்கு எங்க ஆயுதம் கிடைக்கும்னு தேடும் பொழுது அவருடைய மார்பிலேயே ஒரு வில்லு பாஞ்சிருக்கான். அந்த வில்லை கண்டு அவர் மனம் மகிழ்றாராம். இந்த ஆயுதத்தை வச்சு நான் இந்த யானையை தாக்க முடியும் அப்படின்னு மனம் மகிழ்ந்து அந்த ஆயுதத்தை எடுத்து அடுத்து வரக்கூடிய யானையை எதிர்த்து தன்னுடைய பகையை தொடர்றாராம். அடுத்து வரக்கூடிய யானையை தாக்குறதுக்கு எங்க ஆயுதம் கிடைக்கும்னு தேடும் பொழுது அவருடைய மார்பிலேயே ஒரு வேல் பாஞ்சிருக்கான். அந்த வேலை பார்க்கும் பொழுது அகம் மகிழ்றாராம். ஒரு ஆயுதம் கிடைச்சிடுச்சு, யானையை தாக்குறதுக்கு ஒரு ஆயுதம் கிடைச்சிடுச்சுன்னு அகம் மகிழ்ந்து அந்த ஆயுதத்தை எடுத்து எதிர்க்க வரக்கூடிய யானையை எதிர்த்து போரிடுறாராம். எப்பேற்பட்ட மனநிலை அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த ஒரு மனநிலையோட நாம ஒப்பிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கான தன்னம்பிக்கை நம்முடைய மனசுல நிச்சயம் முற்றெடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கணமும் அற்புதமானது. இந்த வாழ்க்கையில நம்ம எதை இழந்தாலும் அடுத்து என்ன அப்படிங்கிறதுல தான் நம்முடைய கவனத்தை வைக்கணுமே தவிர தேவையற்ற எண்ணங்களுக்கு நாம முக்கியத்துவம் தரக்கூடாது. நம்முடைய தன்னம்பிக்கையை நாம எந்த ஒரு சூழலையும் இழக்கக்கூடாது. ஒரே விதமான பிரச்சனையில நாம திரும்ப திரும்ப சிக்கி இருக்கும் அப்படின்னா நாம இன்னும் சரியா சிந்திக்க ஆரம்பிக்கலன்னு தான் அர்த்தம். விழிப்புணர்வோடும் பொறுப்புணர்வோடும் நாம சிந்திக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத நம்முடைய வாழ்க்கை நமக்கு நிச்சயம் காட்டி கொடுக்கும். எத்தனை பேர் உங்களோட இருந்தாலும் நீங்க சரியா இல்ல அப்படின்னா உங்களால எதையும் சாதிக்க முடியாது. ஆனா யார் உங்க கூட இல்லைனாலும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்க சரியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க நினைக்கக்கூடிய எல்லாவற்றையும் உங்களால சாதிக்க முடியும். இலகிய மனசோட நாம இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சூழலையும் நாம உடைய வேண்டிய நிர்பந்தத்துக்கு தான் நம்ம தள்ளப்படுவோம். உறுதியான உள்ளத்தோட இருந்தா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை எல்லா விதத்திலையும் நிறைவா நம்ம வாழ முடியும். அப்படி நாம வாழ்றதுக்காக தான் நம்முடைய வள்ளுவர் கைவேல் களிற்றொடு போக்கி வருபவன் மெய்வேல் பறியா நகும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு திருக்குறளை நமக்காக கொடுத்திருக்கிறாரு. எந்த ஒரு சூழல்ல உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை குறையுதோ அந்த ஒரு சூழல்ல நம்முடைய வள்ளுவரின் இந்த திருக்குறளை நினைச்சு பாருங்க. நிச்சயம் உங்களுடைய மனசுல ஒரு தன்னம்பிக்கை ஊற்றெடுக்கும். மீண்டும் நம்முடைய அடுத்த பதிவில் வேறொரு வாழ்வியல் சிந்தனைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்வில் நலமும் வளமும் பெருகட்டும். நன்றிகள்.